புரணி. புரணி பேசாதே. ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவனிடம் விட முடியாத ஒரு குறை இருந்தது. அதை போதகரிடம் சென்று, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று பாவ மன்னிப்பு கோரும்படி கேட்டான். அவரும் சில பரிகாரங்களை கூறி, நீ தேவனிடத்திலே ஒப்பந்தமாகிக்கொள், இதை திரும்ப செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, அநேக முறை அதே தவறை அவன் செய்து கொண்டே இருந்தான். போதகருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த வாலிப வயதில் இவன் இப்படி இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறானே என்று நினைத்து அவனை ஒரு நாள் என்னோடு கூட வரும்படி அழைத்தார். அந்த வாலிபனும் அந்த போதகரோடு கூட கடந்து சென்றான். இருவரும் மலையை நோக்கி நடந்தனர். போதகர் கையில் ஒரு பை இருந்தது. அந்த பையை பார்த்து அந்த வாலிபன் கேட்டான், அது என்ன என்று. போதகர் சொன்னார், கொஞ்சம் பொறு தம்பி, மலை மேலே வந்தவுடன் அதை உன்னிடம் தருகிறேன் என்றார். போதகர் அந்த பையை கொடுத்தவுடன் அவனுக்கு சிரிப்பு வந்தது. பறவை உடைய இறகுகள் அல்லவா இதில் இருக்கின்றது, இது மிகவும் லேசாக உள்ளது, இதை ஏன் சுமந்து வந்தீர் என்று கேட்டான். அதற்கு அவர், தம்பி, இதை அப்படியே போட்டுவிடு, இங்கு கொட்டிவிட்டு வா என்று சொன்னார். அவனும் கொட்டிவிட்டான். 2 நிமிடம் கழித்து அந்த போதகர் அவனிடம், தம்பி, நீ பறக்கவிட்ட அந்த பறவை இறகுகளை எல்லாம் சேகரித்து வா, நான் இங்கு காத்திருக்கிறேன் என்றார். அவனுக்கு வியப்பாக இருந்தது. போதகரிடம் சென்று, ஐயா, என்ன இது வேடிக்கையாக உள்ளது, யாராவது இதை செய்ய முடியுமா? அது எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது, அதை எப்படி சேகரிக்க முடியும்? ஒரு அறைக்குள் நான் இதை போட்டிருந்தால் கூட நான் என் சுயத்தினால் அதை சேகரித்திருப்பேன். ஆனால் இது மலையின் மேலிருந்து நான் கொட்டிவிட்டேன், அது எங்கெங்கெல்லோ பரவியிருக்கும் என்று சொன்னான். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், நீ ஒரு பாவத்தை குறித்து அதற்கான மன்னிப்பை கோரும்படியாக என்னிடத்தில் பலமுறை வந்திருக்கிறாய், ஆனால் அதை நீ ஒரு பாவமாகவே கருதவில்லை என்றார். நீ பிறரை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இதே போன்றுதான். இந்த இறகுகள் எவ்வாறு விதைக்கப்படுகிறதோ அதுபோலதான் உனது வார்த்தையும் அங்கும் இங்குமாக விதைக்கப்படும் என்றார். உடனே அவனுக்கு வியப்பாக இருந்தது. இது சின்ன ஒரு விஷயம்தானே, இது ஒரு பறவை இறகுதானே என்று அவன் நினைத்தான். ஆனால் அதுபோல நாமும் அவர் கூறினார், இவர் கூறினார், ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்லி நமது நாவினாலே அதை திரும்ப கூறும்பொழுது இதே போல்தான் கொட்டின வார்த்தைகளை அள்ளவே முடியாது. இதை குறித்து நமக்கு வேதம் தெளிவாக கூறுகிறது. விடுதலை பயணம் 23:1, பொய் புரளி நீ கிளப்ப வேண்டாம், அநியாயமாய் பொய் சாட்சியாக நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் என்று சொல்றாரு. எந்த ஒன்றையும் நம்ம பார்க்கல, நம்ம அதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மேல் சொல்லியிருக்காங்க. அதனால நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். லேவியர் 19:16 பாருங்க, உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே, உனக்கு அடுத்து வாழ்வோரின் குருதிக்கு பழிக்கு காரணமாகாதேங்கிறாங்க. ஒரு பெண்ணை குறித்து அவதூறா பேசுறது, ஒரு குடும்பத்தை குறித்து பேசுறது, ஒரு நபரை குறித்து பேசுறது எல்லாம் மிகப்பெரிய பாவம். நீதிமொழிகள் 19:10-19 மட்டுக்கு மிஞ்சிய பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தன் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தேவன் பாருங்க, நீதிமொழி 11:9, இறைப்பற்று இல்லாதோர் தன் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்பாரை கெடுப்பர், நேர்மையாளர் தன் அறிவாற்றலால் விடுவிக்க பெறுவர். நீங்க நேர்மையாளரா, அறிவுள்ளவர்களா, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 11:13, வம்பளப்போர் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர், நம்பிக்கைக்குரியோரோ அவற்றை மறைவாய் வைத்திருப்பர். உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவங்க உங்ககிட்ட ரகசியமா அந்த விஷயத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னதை எந்த காரணத்தோட்டையும் சொல்லாதீங்க. அவங்க உங்களுக்கு எதிராகவே மாறி போனாலும் உங்களுடைய வார்த்தையில நீங்க பிரமாணிக்கமா இருங்க. இன்னும் சொல்றாரு பாருங்க, நீதிமொழி 15:4, சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் லைஃப் இருக்கு. அது ஒரு மனுஷனை வாழ்விக்க செய்யும். வஞ்சக பேச்சோ மனமுடைந்து போகும் சொல்றாரு. கோணல் புத்திக்காரன் சண்டையை மூட்டி விடுகிறான், புறங்கூறுபவனோ நண்பனை பிரித்து விடுகிறான். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் அக்கறையோட உங்களை ஆராய்ச்சி செய்து பாருங்க. இன்னும் பாருங்க, நீதிமொழி 17:4, தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான், அவதூறான கூற்றினை பொய்யன் ஆர்வத்தோடு கேட்பான்.
தீயவன் யாரு என்பதையும் பொய்யன் யாரு என்பதையும் தேவன் அருமையாக குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகையால் நம்ம வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? சங்கீதம் 34:12 சொல்கிறாரு, தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. 34:12-13 படித்து பாருங்க. இன்னும் சங்கீதம் 15:1 ஆண்டவருடைய கூடாரத்தில் வாழ தகுதி உடையவர் யாருன்னா, தன் நாவினாலே புறம் கூறாதவர், தன்னுடைய தோழனுக்கு தீங்கிழைக்காதவர், தம் அடுத்திருப்பவரை பழித்துரையாதவர். ஆகவே இவைகளில் நாம் கவனமாயிருப்போம். தேவன் சொன்ன காரியங்களில் இதை குறித்து லட்டின் அந்த வேர்சஸில் சொல்லியிருக்கிறாங்க. டெவிலிசம் சொல்கிறாங்க, அந்த புறணிய காசிப்பை. இன்னும் சொல்கிறாங்க பாருங்க, அவன் முட்டாளாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. தேவனிடத்தில் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க, புறணியை பேசாமலும் புரணி பேசுகின்ற காரியங்களை கேட்காமலும் இருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.